நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் காலக்குட்டி பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வந்து காத்திருக்கிறீங்க. உங்களோட பேசுகிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆசையாக காத்திருக்கிறோம். உங்களுக்காக விதவிதமான புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதில் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம். நான் கற்றுக் கொடுக்க எதுக்காக தெரியுமா? நீங்கள் அதை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே உயரணும். ஜாம் உங்களுக்கு பிடிக்கும்ல, அதே மாதிரி ஜாம்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அர்த்தத்தை செயல்படுத்தணும். ஜாம்னா என்ன? ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும், இயேசுவும் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? இயேசு உங்களுக்குள்ளே இருக்காரா? இயேசு உங்களோட இருக்கிறாரா? இயேசுக்கு பிடித்தம் பண்ணி இருக்கீங்களா? ஜாம் உண்மையிலே ஜாம் தானா? ஓகே, நம்ம இந்த நிகழ்ச்சியை ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? கையை கூப்பி கண்ணை மூடணும். அட்டனக்கால் போட்டிருந்தீங்க, விளையாடிட்டு இருந்தீங்க, ஓடிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுறணும். ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம். ஏசப்பா நம்மளோட தொடர்பு கொள்கிறாங்க. ஜெபம் வந்து வாழ்க்கையில் முக்கியமான நேரம். அதை ரொம்ப சின்சியராக பண்ணணும். யாரோ ஜெபம் பண்ணுறாங்க, சர்ச்சில் சில சமயத்தில் ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம ஏனோ தானே இருப்போம். அப்படி இருக்காதுங்க. என்ன, ஜெபம் முக்கியமானது. ஜெபம் பண்ணலாமா? கை கூப்புங்க, கண்ணை போடுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசும். இந்த நிகழ்ச்சி மூலமாக என் வாழ்க்கையிலே இடைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட் செல்லக்குட்டி, நீங்கள் சொன்னபடியே ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணீங்க. ஒன்று தெரியுமா, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாட்ட பேசுகிறோம்ல, அவன் ஏசப்பா அப்படியே கேட்டு நம்ம வாழ்க்கையில் பலிக்க செய்கிறாங்க. கர்த்தாவே சொல்லும் அழியன் கேட்கிறேன்னு குட்டி பிள்ளை சாமியில் சொல்லும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நீ ஆண்டவர் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா ஏசப்பா அவங்கள்ட்ட பேசிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஓகேயா? இன்னைக்கு முதலாக நம்ம வழக்கம் போல் என்ன கற்றுக்கொள்வோம்? ஒரு பாட்டு. உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? அது இப்போ வர நாட்களில் குட்டி தம்பி தங்கச்சிலாம் ரொம்ப சூப்பராக ஆக்ஷன் போட்டு சொல்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. இன்னைக்கு பாட்டு யார் சொல்லிட்டு கூப்பிட்றான்னு கேட்க உங்களுக்கு ஆசையாக இருக்கா? உங்களுக்கு பதில் நான் சொல்கிறேன். அவங்களே நேரு வருவாங்க, பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்களை சொல்கிறேனே, நம்ம முத்துசெல்வி அக்காவும் நான்சி அக்காவும் வராங்க. இவங்க ரெண்டும் எங்கே படிக்கிறாங்க தெரியுமா? பாளையங்கோட்டை ஜான்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அக்கா அவங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஆசையோடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வராங்க. அவங்க இதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து உங்களுக்காக சின்சியராக சொல்லித்தர வராங்க. அக்கா எவ்வளோ சின்சியராக சொல்லித்தர வராங்க. நீங்கள் அவ்வளோ சின்சியராக படிக்கிறீங்களா? அக்கா மாதிரி கூப்பிட்டுலாமா? ஹாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்களாம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா, அதாவது வெளியே பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெய்யுது. ஓ அப்படியா? மழையிலேருந்து என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கொடை வேணும். கொடை வச்சுட்டு நான் வெளியே போகணும். மழையிலேருந்து இந்த கொடையை வச்சு பாதுகாத்துப்பீங்க? ஆமாக்கா, குட்டீஸ்க்கே தெரியும், மழை பெஞ்சா கொடையை வச்சு தானே நம்ம பாதுகாத்து போனோம்ல. ஆமாம், இதே மாதிரி தான் பைபிள்லையும் மழை வந்துச்சு. அப்போ ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தா மழையிலேருந்து தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. பெரிய விஷயமா? கொடையை விட வேற என்னத்தை வச்சு பாதுகாத்துருப்பாங்க? இது என்ன சிம்பிள் மேட்ரு, அங்கடி போடுங்க. இதை விட பெரிய விஷயமா ஒன்று பண்ணி காக்கப்பட்டாங்க. சரி, என்னத்தை வச்சு காக்கப்பட்டாங்கன்னு பார்க்கலாம். அப்படி என்ன காக்கப்பட்டாங்க, அது யாருன்னா நம்ம இந்த சாங்கில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியா?
மரத்தினால பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. மலையே பார்த்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? மலையே பார்த்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. ஓகே குட்டி, சாங்ஸ் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாக்கா நல்லா இருந்திருக்கு. பிள்ளைங்க எவ்வளோ ஆமாக்கா அப்படின்னு எவ்வளோ சவுண்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், இப்போ புரியுதா இந்த பாட்டில் என்ன அவங்க உண்டு பண்ணாங்கன்னு? ஆமாக்கா பேலை நீங்கள்ல. ஆமா. பேலைனா பேலைனா என்னன்னு தெரியலையாக்கா? ஆமாக்கா. என்னக்கா நீங்க? பேலைனா கப்பல். ஓ, பெரிய சைஸ் கப்பல். பெரிய சைஸ் கப்பல் செஞ்சு யார் சொன்னாங்க தெரியுமா அந்த கப்பலை செய்ய சொல்லி? யார் சொன்னாங்க? கர்த்தர் சொன்னாங்க. ஓ, அதனால தான் அவங்க கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. ஆமாக்கா, அந்த உலகத்திலேயே தடவையா மழை வந்துச்சு. நம்மலாம் எத்தனை தடவை மழையை பார்த்துருக்கோம். ஆமாக்கா, மழை வந்து இவ்வளோ ஜாலியாக நல்லா விளையாடுவேன் தெரியுமா? மழையே பார்க்கல அந்த காலத்தில். தடவை மழை வந்துச்சு. அந்த மழையிலேருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள தான் கர்த்தர் பெரிய கப்பலை செய்ய சொன்னார். நோவாவும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கப்பல் செஞ்சு காக்கப்பட்டாங்க. நீங்களும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எப்பவும் கீழ்ப்படியணும், நோவா தாத்தா மாதிரி. ஓகேவா? அவங்கலாம் கீழ்ப்படிஞ்சிருவாங்கக்கா, நல்ல பிள்ளைங்க. ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க எல்லாருமே. ஆமா. ஓகே, நம்ம இந்த சாங்கை இப்போ 2 லைனா கற்றுக்கலாம். ஓகேவா? நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. முன்னூறு முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. மலையே பார்த்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டால் கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. பாடுங்க. வாவ், சூப்பர்க்கா. பிள்ளைங்களாம் அழகா கத்துக்கிட்டாங்க. ரொம்ப சவுண்டாவும் பாடினாங்கல்ல? ஆமாக்கா. ஓகேக்கா, அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷனை நம்ம இப்போ பண்ணிடலாமா அவங்களுக்காக? பண்ணிடலாம்க்கா. ஓகே குட்டீஸ், நீங்கள் கவனமாக கவனிங்க. அதே சமயம் நீங்கள் பாடலை பாடிக்கிட்டே கவனிக்கணும். ஓகேவா? அவங்களாம் அழகா பாடிடுவாங்கக்கா. சரிக்கா. நோவா தாத்தா பேலை செய்தாரு.
பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. மலையே பாத்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? மலையே பாத்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டான், கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. எப்படி இருந்துச்சு ஆக்ஷன்? நல்லா இருந்துச்சா? பாருங்கக்கா, அந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா கவனிச்சுட்டு இருந்தாங்கல்ல? ஆமாக்கா. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆக்ஷனை பண்ணலாம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா? ஓகே, அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கோங்க. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரமாய் பேலை செய்தாரு. நோவா தாத்தா பேலை செய்தாரு. கொப்பேறு மரத்தினால பேலை செய்தாரு. மலையே பாத்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? மலையே பாத்திராத நோவா தாத்தா, நீங்க எதுக்காக பேலை செஞ்சீங்க? கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்து நான் பேலையை கட்டினேன், காக்கப்பட்டேன். தம்பி தங்காய் நீயும் கீழ்ப்படிந்திட்டான், கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து பாதுகாப்பாரே. ஓகே, எல்லாரும் சாங்குக்கு இந்த ஆக்ஷனை ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. நம்மளை விட எல்லாரும் ரொம்ப அழகா ஆடிட்டாங்க. ஆமாக்கா, அழகா ஆடினாங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு பாட்டோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஓகே, பாய். முத்துசெல்வி அக்காவும் நான்சி அக்காவும் அழகாக படித்து கொடுத்தாங்களா? என்ன படித்து கொடுத்தாங்க? நோவா தாத்தா பேலை செய்தாரு. அவங்க மியூசிக்கோடு என்னெல்லாம் ஆக்ஷன் போட்டாங்க? உங்களுக்கு ஆக்ஷன்லாம் ஞாபகம் இருக்குதா? இந்த பாட்டெலாம் இருக்கிற சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய பாட்டு சேரும்போது ஒரு நேரம் திடீர்னு பார்ப்பீங்க, நோவா தாத்தா என்ன செஞ்சாரு அப்படின்னு டவுட் வரும்போது நீங்கள் பார்க்க யார்ட்டையும் கேட்க முடியாது. திரும்ப யூடியூப்பில் போய் அதை பார்த்துட்டு வரணும். அதோட நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் அழகாக படிக்கலாம். ஓகேயா? இந்த பாட்டில் என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். ஆமாம், நோவா தாத்தா வாழ்க்கையில் ஐயா அக்கா என்ன சொன்னாங்க? நீளம், அகலம், உயரம். ஆமாம், ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக பேசுகிறா பார்த்தீங்களா? அவர் எதுனாலுமே ஏதாவது ஒன்று செய்ய அப்படி சொல்லவே மாட்டார். இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ உயரம், இந்த மரத்தில் செய்ய. என்ன மரம் செய்ய சொன்னார்? கொப்பேர் மரம். கொப்பேர் மரத்தில் ஒரு பெரிய கப்பலை செய்ய சொல்லி ஆண்டவர் நீளம், அகல, உயரம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்தபடியே இன்னொன்று பார்த்தீங்களா, அந்த 2 காட்டு மிருகங்கள் வந்தது இல்லை? இப்போ நினச்சி பாரு, நீ எதாவது கூப்பிட்டு போய் வருதா? வராது. ஆண்டவர் போச்சோன்னா எல்லாம் வரும். கரெக்டாக வந்ததில்ல.
இவ்வளோ சின்சியராக நடந்து பார்த்தீங்களா? அந்த சம்பவம் உலக வரலாற்றில் ஒரு மாற்றப்பட முடியாத சம்பவம். இன்றைக்கும் அந்த பெரிய பேழையுடைய அந்த உடைந்த பகுதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரியுமா உனக்கு? ஓகே, இப்போ நம்ம அடுத்தால வசனம் படிக்க போகிறோம். வசனத்திற்கு யார் வர போகிறாங்க நீங்களே பாருங்களேன். ஏ ஃப்ராங்கி, நில்லு. இங்கே என்ன செய்கிற நீ? ஐயோ, நீ வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கியா? ஓ ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்குறது புரியுமா? நீ சொல்கிறது எனக்கே புரிய மாட்டேக்கு, அப்புறம் அவங்களுக்கு எப்படி புரியும்? சரி சரி, நம்ம 2 பேரை சண்டை போடுவோம். நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? நீ எனக்கு சொல்லிதா, நான் அதை கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். அப்போனா நானும் அவங்களும் நல்லா படிச்சுக்கிடுவோம். சூப்பராக இருக்கா? ரைட். அப்போ நீ சொல்லித்தாரியா எனக்கு? சொல்லிதா. நீ வசனம் வச்சிருக்கிறியா? எங்கே வச்சிருக்க வசனம்? ஏ சூப்பர், பிரிண்ட் போட்டே கொண்டு வந்திருக்கியா? அழகாக மேட்சாக, அவன் கலருக்கு மேட்சாக கொண்டு வந்திருக்கிறியே. நாங்கள் சூப்பராக சொல்லுவோம் பாரு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. சரி 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 சரி, நீ முழு வரிசையாக சொல்லு, நாங்கள் சொல்கிறோன்னா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. ஆமாம், கொஞ்சம் கீழே வச்சுக்கோ, அப்போ தான் ஓம் மூஞ்சி நல்லா தெரியும் அவங்களுக்கு. நீ குட் பாய் குட் பாய். சரி 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 சரி, இப்படி வச்சுக்கோ என்ன. நீ அப்போ வசனத்தை இப்படி பிடிச்சிக்கிடியா? இப்படி அழகா பிடிச்சிக்கோ. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் 2 பேரும் சொல்லட்டுமா? நாங்கள் எல்லாரும் ரைட். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. ஏ சூப்பராக சொல்லிட்டோம் பார்த்தியா? ஏ நாங்கள் எவ்வளோ சூப்பராக சொன்னோம். எல்லா குட்டிஸும் அழகாக சொல்லிட்டாங்க. ரைட். நம்ம பாய் சொல்லிடுவோமா? குட்டீஸ்க்கு சொல்லுவோமா? நீனும் சொல்லிடு பாய். குட்டி பிள்ளைகளா, வசனம் எப்படி படிச்சிங்க? சூப்பராக படிச்சிங்களா? ஆமாம், வசனம் என்ன சொல்லிச்சு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கிடைச்சதா? உலகத்தில் நமக்கு என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் ஆண்டவர் கிருபை மட்டும் இருந்தால் போதும். பார்த்துக்குங்க, பெரிய கார் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, பெரிய வயல் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, நிறைய நோய் இருக்குது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லைல்ல. ஆண்டவர் கிருபை இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நம்ம எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவர் கிருபை, ஆண்டவர் இலவசமாக கொடுக்க அந்த வெகுமதியாகிய கிருபை கிடைக்கல, நம்ம உலகத்தை வாழவே முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த வசனத்தை மறந்து போகாதீங்க, மனதிலே வச்சுருங்க. ஓகேயா? சரி, இப்போ நம்ம அடுத்தபடியாக வேதாகம கதை பார்க்க போகிறோம். வேதாகம கதை சொல்லிருக்கு யார் வராங்க தெரியுமா? நம்ம பொது மேலாளர், அன்றைக்கி வந்தாங்களே ஜென்ரல் மேனேஜர், ஓய்வு பெற்றாங்க அந்த சமுத்திரன்னு உங்களுக்கு கதை சொல்ல போகிறாங்க. சமுத்திரன் நம் கதை சொல்ல கேட்கலாமா? சமுத்திரனை வெல்கம் பண்ணிடுவோமா? ஹலோ குட்டி பையங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஓகே, நல்ல பிள்ளைங்களா, நல்லா உட்காந்துருக்கீங்க. ஓகே, நான் அண்ணா எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நீ ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். கதைனா எல்லோரும் பிடிக்கும் தானே? ஓகே ஓகே ஓகே, அதனால் அந்த கதை நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன், கதை போகிறேன். அந்த கதை வந்து பைபிளில் உள்ள ஒரு கதை, சரிங்களா? யாருக்கெல்லாம் பைபிளில் உள்ள தாத்தாக்கள்லாம் பிடிக்கும்? ஓகே ஓகே ஓகே, பைபிளில் எத்தனை தாத்தா இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா சொல்லுங்களேன். ஆபிரகாம் தாத்தா, மோசே தாத்தா, இன்னும் வேறு? ஓகே ஓகே ஓகே,
இன்னும் பழைய தாத்தாவோட தாத்தா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியலையா? நோவா தாத்தா. ஓகே ஓகே, அந்த பிள்ளைங்களும் சொல்லிருச்சு. நோவா தாத்தா பைபிளில் இருந்து நோவா தாத்தா கதையை நம்ம சொல்கிறேன், சரிங்களா? ஓகே. நோவா தாத்தா காலத்தில் அந்த ஊரில் வந்து அந்த உலகம் பூரா எல்லாமே பயங்கர பாவம் செஞ்சு கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் செஞ்சாங்கம்மா, சரிங்களா பிள்ளைங்களா? ரொம்ப மோசமாக கடவுளுக்கு பிடிக்காத ஒவ்வொரு காரியங்களாக செய்யும்போது கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு உடனே தாத்தா கிட்ட கடவுள் சொல்கிறாரு, அது என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படிங்க. ஐயோ அழிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு தாத்தா ரொம்ப கண்ணீர் விடுறாங்க. போய்ட்டு என்ன செய்யணும், மக்கள்லாம் காப்பாற்றணுமே, இந்த பாவத்துலேருந்து மீளணுமே நினச்சிட்டு அப்போ அழிக்க போகிறாங்கன்னு நான் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய பேழை செய்கிறாங்க. பேழைன்னா எப்படின்னா கப்பல் இருக்கலாமா, அதாவது கடலில் தண்ணி, கடலில் போகிற கப்பல் இருக்கலாம், அது மாதிரி ஒரு பெரிய கப்பல் ரெடி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஏற்றிக்கலாம் இந்த வண்டியில், அதில் ஏற்றி போட்டில் ஏற்றி அப்படியே மிதக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து அப்படியே உலகத்துக்கும் அழிச்சிரும். அப்போ எல்லாத்தையும் வர சொல்லலான்னு சொல்கிறாங்க. அந்த கப்பல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கப்பல், அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க பெருசாக. அந்த பெரிய பேழையை அழகாக மரத்தில் அவர் செய்கிறாரு. அவன் ஊரில் இல்லைங்க எல்லாம் செய்கிறாங்க. இந்த தாத்தாக்கு வேறு வேலையே இல்லையா, இவருக்கு தெரியாதா அது எப்படி அழியும்? இவ்வளோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இந்த கப்பல் செஞ்சிட்ருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் யாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் தாத்தா நேரத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுள் சொன்னதை அப்படியே செய்கிறாரு. செஞ்சு எப்படியா நம்ம தண்ணி வரும், அப்போ தண்ணியில் ஒரு பேழை கப்பல் செஞ்சுட்டோன்னா அந்த கப்பலில் வந்து மிதக்கும், அதில் நம்ம ஏறி உட்காந்துக்கலாம். அப்போ தண்ணி வற்றின பிறகு என்ன செய்யலாம், நம்ம காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோவா தாத்தா என்ன பண்ணாங்க, ஒரு பேழை செஞ்சாங்க. பேழை செஞ்சுட்டு ஒருத்தராக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அம்மா வாங்க நீங்கள் வாங்கன்னு ஒருத்தங்க ஒவ்வொரு பிள்ளைங்க ஒரு பிள்ளையை கூப்பிட்றாங்க. ஐயோ நான் வரல அப்படின்ட்டாங்க. அவங்க அப்பா கூப்பிட்றாங்க, நான் வரலன்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. அவங்க ஊரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டைக்கு நம்ம கீழ்ப்படிவோமா, கீழ்ப்படுகிறோம்ல. அதுமாதிரி அந்த நோவா தாத்தாவுக்கு யாருமே கீழ்ப்படியலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் தாத்தா எவ்வளோ கூப்பிட்றாரு, உலகம் அழிய போகுது, கடவுள் வந்து அழிக்க போகிறாரு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு, ஒருத்தருவே வரமாட்டேன்ட்டாங்க. அப்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அவங்க வீட்டில் உள்ள குடும்பத்தில் 8 பேர் மட்டும் வராங்க. பிறாவுக்கு வேண்டிய உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, எல்லாரும் அதாவது மீறினவங்க எல்லாருமே, கீழ்ப்படியாதவங்க யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. அப்போது நம்ம இந்த 8 பேர் மட்டும் வேலையில் ஏறுறாங்க. வேலையில் ஏறிட்டு ஒரு நாள் மழை இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யுது. மழை பெய்யுது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அப்போது அப்படி பேழை மிதக்க ஆரம்பிக்குது. ஐயோ இந்த மக்கள்லாம் ஒருத்தராக ஓடுறாங்க. இப்போ ஓடுறாங்க, ஓடும்போது வேலைக்கு ஓடுறாங்க. ஓடி போய் வேலையை போய் கதவை தட்டுறாங்க. கதவு அடைக்கப்பட்டுட்டு, கதவு அடைச்சது யார், நோவா தாத்தாவா? இல்லை, கடவுள் அடைச்சிட்டாரு. அவருக்கு டைம் கொடுத்தாரு. அந்த டயத்தில் இவங்கெல்லாம் வரலை, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மழை பெஞ்ச பிறகு போகிறாங்க, கதவு அடைச்சிட்டு. அப்போ கதவை யார் அடைச்சா, தேவன் அடைச்சார். கடவுள் அடைச்சிட்டாரு. கடவுள் அடைச்சா யார் திறக்க முடியும், நம்ம திறக்க முடியுமா, திறக்க முடியாதுல்ல. கடவுள் தான் திறக்க முடியும். ஆனால் கடவுள்கிட்ட அவங்க போகலை. அப்போ இவங்க ஏற முடியலை. அப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பெய்ய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை மிதக்க ஆரம்பிச்சிட்டு குட்டீஸு. அப்போ அந்த மழை பெய்ய என்னென்னா நம்ம ஊரில் பெய்கிற மாதிரி மழை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சு தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லா பக்கம் நிறையும் போது அந்த நம்ம பேழையில் தாத்தா, நம்ம நோவா தாத்தா செஞ்ச கப்பல் மாதிரி பேழை இருக்குல்ல, அந்த போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிதந்துட்டு அப்படியே மேலே போகுது. மேலே நினைவு மேலே மழை தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 1 நாள் 2 நாள் மழை பெய்யலை, தொடர்ந்து 40 நாள் மழை பெஞ்சுது. 40 நாள் மழை பெஞ்சால் நம்ம என்ன செய்வோம், ஒரு பக்கம் போக முடியாது. அப்படியே மழை பெஞ்சு மழை அப்படியே பேழை மேலே மிதந்துருச்சு. கீழே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டாங்க. 40 நாள் மழையில் ஃபுல்லாகவே முங்கிருச்சு. ஆனால் அந்த 8 பேர் மட்டும் பேழையில் ஏறினாங்கல்ல, அவங்க மட்டும் என்னங்க காப்பாற்றப்பட்டாங்க. இதில் என்னென்னா தாத்தாவோட பேச்சை கேட்டவங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. குட்டி பிள்ளைங்களா, இல்லை இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, தாத்தா பாட்டி பேச்சை நம்ம கேட்கணும்ல, கேட்போம்ல. நீங்களும் நல்ல பிள்ளைங்கள் கேட்பீங்க தானே. ஆனால் தாத்தா பாட்டி பிள்ளைங்கள் வந்து அவங்களோட அனுபவத்திலேருந்து சொல்கிறாங்க.
அந்த அனுபவத்தை சொல்லும்போது நம்ம அதை கேட்டுட்டனால அந்த 8 பேர் கேட்டுக்கிட்டனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. கடவுள் அவங்கள காப்பாற்றினாங்க. நம்மளும் தாத்தா பாட்டி பேச்சை கேட்போமா? கேட்கலாம்ல? கண்டிப்பாக கேட்டு அவங்க சொல்கிற அறிவுரைகளை கேட்டு அறிவுரையில் நடக்கணும். சரிங்களா? நடப்பீங்களா பிட்டீஸ்? கண்டிப்பாக நீங்கள் நடப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அவங்க பேச்சை கேட்டால் தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க முடியும். அவங்க நமக்கு நல்ல வழி நடத்துவாங்க. அவங்களோட அனுபவத்திலேருந்து நமக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அனுபவத்திலேருந்து நம்ம ஆண்டவர்களுக்கு இன்னும் நிறைய நம்ம வாழலாம். சரிங்களா குட்டீஸ்? கண்டிப்பாக நீங்கள் தாத்தா பாட்டி பேச்சுகளை கேட்பீங்க தானே? ஓகே, பாய். இன்னொரு கேட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ குட்டீஸ். சமுத்திரன் கதை சூப்பராக சொன்னாங்கல்ல. பாரு, எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. பெரிய பேழை நம்ம வீடு மாதிரிலாம் கிடையாது. நம்ம வீடு மாதிரி பெரிய சைஸு, பெரிய வீடு, அதில் அறையாக இருக்குது. அதில் உலகத்தில் இருக்கிற மிருகங்கள், இந்த மிருகங்கள் எல்லாமே ஜோடியாக வந்துச்சான். இப்போ டைனோசர்னு ஒரு மிருகம் அழிஞ்சு போச்சுல்ல, அந்த மிருகம் ஜோடியாக இருந்திருக்கு. எவ்வளோ பெருசு யோசிச்சுப்பாரு. அவ்வளோ பெரிய மிருகம் அது கரெக்டாக ஜோடியாக தான் வந்துச்சு. நம்ம இந்த கடைகளில் போகும்போல இடிச்சுட்டு போகிறோம்ல, மிருகனுக்கு அப்படி இல்லை. கரெக்டாக 2 மாடு, கரெக்டாக 2 சிங்கம், கரெக்டாக 2 புலி, ஆணும் பெண்ணும் சரியாக வந்துச்சு. ஒரு மனிதனால் தேடி கண்டுபிடிச்சு அவ்வளோ அடைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய கப்பலுக்குள்ளே அவ்வளோ இருந்ததுக்கு உள்ள சண்டை பிடிச்சா அமைதியாக இருந்தது. 40 நாள் மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் நாள் இருந்தது. அவ்வளோ நாளை இருந்து தேவ திட்டத்தில் அது ஒப்பு கொடுத்தது. ஆனால் ஒரு பரிதாபமான காரணம் பார்த்தியா, அந்த நோவா எல்லாத்தையுமே கேட்டாங்க, வாங்களேன், நீங்கள் வந்துருங்களேன், நீங்கள் தப்பு செய்யாதீங்க, நீங்கள் குடிக்காதீங்க, நீங்கள் விபச்சாரம் பண்ணாதீங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது யாருக்குமே கீழ்ப்படிய மனசு இல்லைல்ல. கடைசியில் தட்டினாங்க, அழுதாங்க, நோவா கதவு திறங்க. நோவா கூப்பிடும்போது கேள்வி பண்ணவங்க எல்லாம் இப்போ அழுறாங்க. கதவை திறக்க முடியல. சமுத்திரனை சொன்னாங்கல்ல, கதவை போட்டுனது யாரு? தேவன். ஆண்டவர் நமக்கு தருணம் கொடுக்கும் பொழுது நம்ம இழந்து போகக்கூடாது. தம்பி தங்கச்சி, நோவா வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டு கற்றுக் கொடுத்தாரு. நோவா ஒரு தாத்தா. அந்த தாத்தாவிற்கு கீழ்ப்படிந்த அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேரும் காக்கப்பட்டாங்க. மற்ற எல்லாரும் அழிந்து போனாங்க. தாத்தா உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, உங்கள் பாட்டி உனக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, குடும்பத்தில் மூத்தவங்க உனக்கு அறிவுரை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள். அதை நீ உதாசீனப்படுத்தாத. இந்த தாத்தாவுக்கு என்ன தெரியும்? தாத்தா என்னத்தை படித்தாரு? நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படி நினைக்கிறியா? தப்பு. அப்படி செய்யாத. ஓகே, இப்போ அடுத்தால நம்ம இப்போ இன்னொரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதை தெரியுமா? புதுக்கதை. புதுக்கச்சல யார் வராங்க? மேட்சி அருள்ராஜ் அக்கா புதுசாக வராங்க. இந்த அக்கா கதை சொல்கிறத நம்ம கேட்கலாமா? குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அக்கா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து எதை பற்றி கற்றுட்டு வரோம்? எல்லோரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அப்படி தானே? அக்காலாம் உங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. முதியோரை பற்றி நம்ம வந்து ஸ்டோரிஸ்லாம் கேட்டு வரோம். அதே போல் தான் இந்த வாரமும் அக்கா உங்களுக்கு முதியோரை பற்றி ஒரு ஸ்டோரி அக்கா வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி? எல்லோரும் கேட்க ஆவலாக இருக்கீங்களா? எல்லோரும் விளையாடக்கூடாது. ஆர் யூ ரெடி? சொல்லுங்கள், என்ன சொல்வீங்க? ஆர் யூ ரெடி சொன்னால் என்ன சொல்வீங்க? ஓ எஸ். ஆர் யூ ரெடி? என்ன சொல்வீங்க? ஓ எஸ். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இதில் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் வராங்க. ஜேம்ஸ் அண்ணன் அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் வந்து புதுசாக ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, லேண்ட் தானே பார்ப்போம் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு அந்த விஷயத்தில் என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்போது உங்ககிட்ட நிறைய சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படி தானே? அக்கா என்கிட்ட இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் என்னோடய சொத்து, இதெல்லாம் என்னோடய திங்ஸ், அதனால் இதெல்லாம் என்னோடய சொத்து அப்படிம்பீங்க அப்படி தானே? உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? அக்கா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எங்கள் வீட்டில் பெரிய கிணறு இருக்குது, அதெல்லாம் என்ன சொல்வீங்க? எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லி சொல்வீங்க அப்படி தானே? உங்ககிட்ட ஒரு பென்சில் இருந்தாலும் அது என்னோட, நீங்கள் குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் அப்படி தானே சொல்லி விளையாடுவீங்க, இது என்னோடதுடா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதே போல் தான் அந்த அண்ணன் வந்து இப்போது ஒரு லேண்ட் வந்து வாங்க போகிறாங்க. எந்த அண்ணன்? அந்த அண்ணனோட நேம் அக்கா என்ன சொன்னேன்? ஜேம்ஸ் அண்ணன் ஒரு லேண்ட் வந்து வாங்க போகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு இதில் என்ன இல்லை, விருப்பம் இல்லை. சரி இருந்தாலும் சரி நம்ம பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில்
ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அந்த இதில் போகும் வழியில் லேண்ட் வாங்குற போகிற வழியில் பார்க்குறாங்க விக்கிரக கோயில் ஒன்று இருக்குது. அந்த விக்கிரக கோயிலை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க, என்ன நம்ம பையன் இங்கேயே வாங்க போகிறான், அந்த விக்கிரக கோயில் பக்கத்துலையா லேண்ட் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, சரி நம்ம பையன் இப்படி ஒரு விக்கிரக கோயில்கிட்ட வாங்க போகிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நம்ம பையன் ஆசையை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கடந்து போகிறாங்க. போகிறப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறாங்க. அப்போது இப்போ நீங்கள் ரோட்டில் தான் நடந்து போகிறப்போ சைடில் என்னதெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னதெல்லாம் இருக்கும்? என்னதெல்லாம் பார்ப்பீங்க? கார் பார்ப்பீங்க, நிறைய டாக்ஸ், ஸ்ட்ரீட்டில் நிறைய டாக்ஸ்லாம் இருக்கும் அப்படி தானே? அதே மாதிரி தான் நிறைய ட்ரீஸ்லாம் இருந்தது. அவங்க ஜேம்ஸ் அண்ணனும் அவங்க அப்பாவும் போகிறப்பவும் அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கும்? ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கும்? மழை டைம், ரெயின் டைம் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும்? பச்சை பசைன்னு இருக்கும் அப்படி தானே? ஆனால் அங்கே உள்ள அந்த சைடில் உள்ள அந்த ரோட் சைடில் உள்ள ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருந்தது? காஞ்சி போய் இருந்தது. காஞ்சி போய் இருந்தால் நல்லா இருக்குமா? உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது அப்படி தானே? அதே மாதிரி தான் அந்த ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப காஞ்சி போய் இருந்தது. உடனே ஜேம்ஸ் அண்ணனோட அப்பா யோசிக்கிறாங்க, என்ன நம்ம போகிற இடம் ஃபுல்லாகவே என்னதா இல்லை, சரியில்லை. ஃபஸ்ட்டு என்னது பார்த்தாங்க? விக்கிரக கோயில் பார்த்தாங்க. அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இருந்ததா? விருப்பம் இல்லை அப்படி தானே? அதே போல் செகண்ட் என்னது பார்த்தாங்க? என்ன பார்த்தாங்க? ட்ரீஸ் பார்த்தாங்க. அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பட்டு போய் இருந்தது. ஆனால் சரி நம்ம பையன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்ன சொன்னாங்க? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த லேண்டை வாங்குறதுக்காண்டி ஜேம்ஸ் அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து போகிறாங்க. அடுத்து மூணாவதா என்னதான் இருக்கும்? நீ கெஸ் பண்ண பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கும். மூணாவது ரோட்டில் அவங்க என்னதை பார்த்துருப்பாங்க? கெஸ் பண்ண முடியலையா? சரி அக்கா சொல்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது. டாஸ்மாக் கடைனா என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம தேசத்தில் இப்போவும் கூட, அதனால் நிறைய குடும்பங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸு ஒவ்வொருத்தங்களாம் என்ன பண்ணுறாங்க? குடிக்கிறாங்க அப்படி தானே? அதே மாதிரி தான் அது இந்த லேண்ட் பக்கத்தில் என்னது இருந்தது? ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாயிட்டு, என்னடா எதுவுமே சரியில்லை, போகிற வழியில் நம்ம பார்த்த எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஜேம்ஸ் அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டை என்ன பண்ணிட்டாங்க? வாங்கிட்டாங்க. அந்த லேண்டை வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. திடீர்னு அவங்க கதவை டக் டக் அப்படின்னு சொல்லி யாரோ தட்டுறாங்க. யாருன்ட்டு கதவு திறந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வாங்கின லேண்ட் வந்து அது உங்களுக்குள்ளது கிடையாது, அது இன்னொருத்தவங்களோடது, உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து அந்த ஜேம்ஸ் அண்ணன்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. இப்போது ஜேம்ஸ் அண்ணன் வந்து ரொம்ப அழுகிறாங்க. இப்போ அழுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை அப்படி தானே? அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு அதில் விருப்பம் இருந்ததா? இல்லை அப்படி தானே? அவங்க அப்பா என்ன சொன்னாங்க? வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் தன்னோட பையனோட ஆசைக்காண்டி என்ன பண்ணாங்க? போனாங்க அப்படி தானே? லாஸ்ட்டாக அந்த இதில் என்ன ஆச்சு? அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஏமாற்றப்பட்டாங்க. அதே போல் தான் தம்பி தங்கச்சி, நீயும் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஏசப்பா என்ன சொல்லிருக்காங்க? பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே? பைபிளில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி கேட்டிருப்பீங்க அப்படி தானே? நோவா தாத்தா கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சதுனால நோவா தாத்தாக்கு என்ன இருந்துச்சு? நோவா தாத்தாக்கு ஏசப்பாவோட கண்களில் கிருபை கிடைச்சது அப்படி தானே? அதே போல் தான் நம்மளும் ஏசப்பாவுக்கு, நம்ம வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிக்கு முதியோரோட சொற்களை நம்ம கேட்கும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம்? நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல நிலைக்கு நம்மளாலையும் வர முடியும். இப்போ நம்ம வீட்டில் முதியோர் வந்து நம்மளுக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க அப்படி தானே? தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, இதை பண்ணாத, இதை பண்ணால் நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய ஆலோசனைலாம் தருவாங்க. அண்ணா நீ என்ன சொல்வ? அவங்கள இன்சல்ட் பண்ண மாதிரி, போங்க தாத்தா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி தானே கேட்ப? அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி சொல்கிறது நம்மளுக்கு என்னதான் இருக்கும்? எல்லாம் நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்? தாத்தா பாட்டியோட சொற்களை வந்து கீழ்ப்படியணும். அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? எப்போதும் பேசக்கூடாது. தாத்தா பாட்டிக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், அவங்க சொல் கேட்கணும். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் ஒரு ஸ்டோரியில் சந்திக்கிறேன். ஓகேவா? டாட்டா பாய். மைட்சி வரலாஜ் அக்கா சொன்ன கதையை கேட்டிங்களா? பார்த்தீங்களா? அவங்க அந்த பையன் வீடு வாங்க போகிறான். வீட்டில் வயதில் மூத்த அந்த ஐயாவை கூட கூப்பிட்டு போகிறான். அவங்களுக்கு போகும்போதே பட்டுட்டு இந்த வீட்டு போகிற பாதையிலே விக்கிரக கோவில் இருக்குது, அப்புறம் டாஸ்மாக் இருக்குது, அப்புறம் மரங்களெல்லாம் பட்டு இருக்குது, இந்த ஏரியாவே சரியில்லையே,
அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. அந்த பையன்கிட்ட சொன்னாங்க. அவன் கேட்டானா? கேட்கல. அவன் நினச்சான், நான் MBA படிச்சிருக்கேன், நான் ME படிச்சிருக்கேன், நான் MTech படிச்சிருக்கேன், நீ என்ன படிச்சு, என்ன அனுபவம் இல்லையே உனக்கு. கடைசி என்னாச்சு? தவறான ஒரு இடத்த வாங்கி 10 லட்சம் ரூபாயை கொட்ட விட்டுட்டான். மூத்தவங்க உனக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, நீ ரொம்ப பெரியவன், நீ கெட்டிக்காரமா உனக்கு படலாம், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எங்க இந்த வயசான எங்கள் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு அப்படின்னு நினைக்கலாம். அது தவறு. உன்னைய விட அவங்க எதுவுமே தெரியல, அவங்க சும்மா அவங்க ஒன்றுமே படிக்கல, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நினைக்கிறியா? அப்படி மட்டமாக நினைக்காத. உன்னை விட அவங்க பல வாழ்க்கையில காரியங்களை கற்று அனுபவம் உள்ளவங்களாம் வந்துருக்குறாங்க. அவங்க அனுபவத்திலிருந்து பேசுவாங்க, நீ படித்ததில் பேசுவ. படிப்பை விட அனுபவம் ரொம்ப பெரிய, தெரியுமா? இனிமேல் மூத்தவங்க உனக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்க, நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சிலவங்க என்ன படிக்கலாம்னு சொல்லி தீர்மானம் எடுக்க முடியாது, தடுமாறிட்டு இருப்பீங்க. மூத்தவங்க சொல்லுவாங்க, நீ நினைப்ப இவனுக்கு என்ன தெரியும், இவனே படிக்கல, இவனுக்கு ஆலோசனை கொடுக்குறா அப்படின்னு நினைக்கிற. இல்லை, அவங்க ஜெபம் பண்ணி உனக்கு கைட் பண்ணும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டேன்னா நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகேயா? இன்னைக்கு கதை 2 கதை பார்த்துட்டோம். பாட்டு கேட்டாச்சு, வசனம் கேட்டாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு இந்த தடவை வழக்கம் யார் வர போகிறாங்க? நம்ம கிறிஸ்டோபரன் வர போகிறாங்க. ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? என்ன ஆளுக்கு ஒரு பலூன் கையில் வச்சுருந்துருக்கீங்க? குட்டி பிள்ளைகளுக்கு பலூன் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. என்ன சரி, குட்டி பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதியவர்கள் நமக்கு கிரீடமாக இருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கிரீடம் பண்ணலாமா? இப்போ சாதாரண இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு கிரீடம் பண்ணுவோம். அதை வச்சு இப்படி வச்சுருக்கோமா? இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கட்டு போட்ட வேண்டியதான். அதுமாதிரி இங்கே ஒரு கட்டு போட்டவங்களே எவ்வளோதான், ஜஸ்ட்டு திருக்கிறதா, வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சா? பாருங்க, நம்ம GM ஐயாவுக்கு ஒரு கிரீடம் வச்சாச்சு பாருங்க. கை தட்டுங்கப்பா. பாருங்க, இது நம்ம கிறிஸ்டோபரன் செஞ்ச கிரீடம். இதுக்காக அண்ணன் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, தெரியுமா? 2 கிரீடம் வைக்கிறீங்களா? வச்சுருங்க. வெரி குட், தேங்க்யூ. எல்லாரும் சொல்லுங்க, முதியவர்கள் நமக்கு கிரீடம். சொல்லுங்க, முதியவர்கள் நமக்கு கிரீடம். கிரீடத்தை நம்ம மதிக்காமல் இருக்கலாமா? மதிக்காமல் இருக்கக்கூடாது. கிரீடம் எவ்வளோ மதிப்பான தெரியுமா? ராஜா வைக்கிறது. முதியவங்க வந்து ராஜாவுக்கு சமமானவங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு பை சொல்லிடுமா? பாய். ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்களா, கிரீடம். முதியோர் நமக்கு கிரீடம். நம்ம வீட்டில் முதியோர் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய கிரீடம். அது ஒரு ஆசீர்வாதம். நிறைய வீட்டில் இந்த கிழடு எப்படா சாகும், இந்த கிளவி எப்படா சாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. வீட்டில் முதியவங்க உங்களோட முடியாதவங்கிறதா கூட பரவாயில்ல, நடக்க முடியல, பெட்டில் படுத்தாங்க பரவாயில்ல, அவங்க இருக்கிறதே உங்களுக்கு பெரிய பிளெஸிங். மறந்து போயிடாதீங்க. முதியவங்க உங்கள் வீட்டில் இருந்தானா உங்கள் வீட்டுக்கே அது ஒரு கிரீடம் மாதிரி, உங்களுக்கு ஒரு கிரீடம் மாதிரி. இன்றைக்கி நிறைய பேர் அந்த அருமை தெரியாமல் அவங்கள திட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, பல பேரை அழ வைக்கிறாங்க. தம்பி தங்கச்சி, நீ அவங்கள ஒருத்தராக இருக்காத, ஏன்னா நீ ஏசப்பா பிள்ளை. ஓகேயா? நம்ம இந்த நாளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தபடி என்ன பார்க்க போகிறோம்? கேள்வி நேரம். கேள்வி நேரம் உங்களுக்கு பிடிக்கும் தானே? சரி, இன்னைக்கு உங்களுக்கு நம்ம கேட்ட கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். மொபைல் எடுத்துட்டீங்களா? கையில் வச்சுருக்கீங்களா? வரல ரெடி பண்ணிட்டீங்களா? சொன்னோட டக்குன்னு அடிச்சிடுங்க, SMS பண்ணிடுங்க. நீங்கள் அனுப்பும் பொழுது உங்கள் பதில் எங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம அக்கா உங்களுக்கு அதை நோட்டில் ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. சரிதானா? நோவா தாத்தா கூட பேழையில் எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க? நோவா தாத்தா கூட பேழையில் எத்தனை பேர் காக்கப்பட்டாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10? அதுக்கும் மேலையா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீ கெட்டிக்கார இப்படியால கண்டுபிடிச்சிங்க தெரியும். உடனே நம்ம டைப் பண்ணிங்க, சென்ட் பண்ணிடுங்க. இப்போ உடனடியாக ஜபாக்காக்கு வந்து கிடச்சிடும். ஜபாக்கா அதை நோட் எழுதிடுவாங்க. உங்களுக்கு சிறப்பான பரிசுகள் காத்துட்ருக்குது. எழுதிட்டீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் 4 பேர்னாலும் அனுப்பலாம், தப்பே கிடையாது. பேரப்பட்டு அனுப்ப நீங்கள் கண்டுபிடிச்சா இருக்கணும். அண்ணன் கண்டுபிடிச்சி அக்கா, அக்கா கண்டுபிடிச்சி தங்கச்சி அப்படிலாம் அனுப்பக்கூடாது. நீங்கள் கண்டுபிடிச்சி அனுப்பணும்.
ஓகேயா? நாலு நிகழ்ச்சிகள் நிறைய செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. உங்களில் கூட ஒரு சில என்ன செய்யலாம், நல்லா சண்டே ஸ்கூல் எடுப்பீங்க, நல்லா பாட்டு படிப்பீங்க, நல்லா கதை சொல்வீங்க, நல்ல திறமையாக மியூசிக் போடுவீங்க, உங்களுக்கு நிறைய தாளந்துகள் இருக்கும். உங்கள் தாளந்துகளை வெளி உலகுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் ரெடியாக இருந்தாலும் நீங்களும் கூட இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். பதில் எஸ்எம்எஸ் பண்ணீங்கல்ல, அதே நம்பர் கீழே தெரியுது பாருங்கள், அதுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுடைய திறமை தாளந்துகளை அநேக சிறுவருக்கு உலகம் பூரா கொண்டு செல்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் காத்துட்ருக்கிறோம். ஓகேயா? இந்த நாலு நிகழ்ச்சிக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம் நம்ம என்ன செய்யணும்? கையை கூப்பி கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். ஜெபம் பண்ணலாமா? இல்லை கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு கீழ்ப்படிய, முதியவர்களை மதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு கீழ்ப்படிய, அவர்கள் ஆலோசனைப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். குட்டி பிள்ளைகள், அழகாக ஜெபம் பண்ணீங்க. உங்கள் ஜெபம் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு பேசுகிறீங்க. ஓகே, மீண்டும் ஒரு அருமையான, அட்டகாசமான, சூப்பரான, சிறப்பான இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. Hehehe